ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடலாம். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடலாம். தாராளமாக அதெல்லாம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிந்தால் லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? முதல் கேள்வியை பாருங்கள். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஊமைன்னு கேட்டிருக்காங்க. இது ஊமைங்க. ஊமைன்னா என்னங்க? ஊமைத்து கூறுறது, அதாவது நிழல் மாதிரியே வந்தான்ப்பா அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இது எந்த டைப்பான ஊமைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உரு ஊமை, அதாவது உருவகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய ஊமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். 102வது கேள்வி. பின்வரும் ஊமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை, இது நம்ம எத்தனைதாவது தான் பார்க்குறதுன்னு தெரில, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. எடுப்பார் கைப்பிள்ளை. விடையை பார்க்கலாங்களா? விடை, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், அவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. அடுத்து 103வது கேள்வி. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, பிறவினை வாக்கியம். 104வது கேள்வி. மாணக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, இது எவ்வகை வினா என்பதை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விடையை பார்க்கலாங்களா? விடை, கொடை வினா. அதாவது மாணவர்கிட்ட இல்லைன்னா கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது கொடை வினா. அடுத்து 105வது கேள்வி. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு விடை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பரிபாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை, டி தான் ஆன்சர். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இதுதான் சரியான வினா. 106வது கேள்வி. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பை காண்க. உணர்த்தி நின். நல்லா பாருங்க, உணர்த்தி நான் கிடையாது, உணர்த்தி நின் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து 107வது கேள்வி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதை முன்ன பின்ன மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதில் சரியானதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பார்க்கலாங்களா? டி தான் ஆன்சர். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்து 108வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. அதாவது திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நாம் அமைக்கணுமாமா. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கடினம்தான். திருக்குறள் படிச்சிருந்தா இதுக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை, டி தான் ஆன்சர். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். இதுதான் சரி. அடுத்து 109வது கேள்வி. அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. அகர வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை, ஏ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு தா வரணும், அடுத்து நெடில் தா, அடுத்து தீ, அடுத்தது நெடில் தீ, தூ தூ. இதுதான் சரியாக இருக்குது. இதை வச்சு கூட ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். 110வது கேள்வி. வேர் சொல் கண்டறிக. நைந்தான். நைந்தான், இதுலேருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். நைந்தான் அப்படின்னா 5ன்னு போட்டக்கூடாது, இதெல்லாம் தப்பு. விடையை பார்க்கலாங்களா? நைந்து என்பது சரி. அடுத்து 111வது கேள்வி. படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக.
அதாவது படிங்கிற ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நம்ம ஒரு வினைமுற்றை உருவாக்கணும். அந்த வினைமுற்று எப்படி இருக்கணும்? தன்மை இடத்துல வர மாதிரி இருக்கணும், ஒருமையை காட்டுற மாதிரி இருக்கணும், எதிர்காலத்தை காட்டுற மாதிரி இருக்கணும். எதிர்காலத்தில் வர்ற மாதிரி எங்கே இருக்குங்க இங்கே? அதாவது படிப்பேன் என்பது தான் சரி. அதாவது இது வந்து தன்மை, ஒருமை. படிப்போம் என்பது பன்மை, ஸோ வராது. படித்தேன் என்பது இறந்த காலம், அது வரை வராது. படிக்கின்றேன் என்பது நிகழ்காலம், வரை வராது. அப்போ படிப்பேன் என்பது தான் எதிர்காலம். அடுத்து 112வது கேள்வி, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. கீழே வந்து ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க. அதில் சரியான பொருளை தரக்கூடியதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா? மீனா வான், இதுதான் சரி. மற்றதில் தவறு இருக்குது. என்ன தவறு இருக்குது? அதாவது தேனா என்ன, ஏன்னா என்ன, நான்னா என்ன? இதுக்கான பொருளை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. அடுத்த தேர்வில் இதை கூட கேட்டுவிட வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து 113வது கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க, கரெக்டான பொருளோடு நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். இதுதான் ஆன்சர். 114வது கேள்வி, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரெனைசன்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு சரியான ப்ரொனன்சியேஷன் தெரியலைங்க. இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை மறுமலர்ச்சி. அடுத்து 115வது கேள்வி, பிழையான இணையை கண்டறிக. கீழே வந்து ஊமையையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் தவறு. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். ஆனால் கல்லில் நார் உரித்தல் என்பது ஆராய்ந்து பாராமை கிடையாது, கல்லில் நார் உரித்தல். இதுக்கான பொருள் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே மறந்து விட்டது. அடுத்து 116வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழே வந்து 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் சந்தி பிழைகள் இருக்கக்கூடாது, இல்லாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், வீடியோவை பவுஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இதுதான் கரெக்டு. அதாவது இங்கே பார்த்தாவே தெரிகிறது. இங்கே பாருங்கள், இப்போ வந்துருக்கு மலை, இப்போ வந்துருக்கு, இங்கேயும் இப்போ வந்துருக்கு. இங்கே வரல விட்டுருங்க, இங்கே வரல விட்டுருங்க. அப்போ 3க்கும் 4க்கும் தான் போட்டி. சரி, வேறு ஏதாவது ஒன்று இருக்குமே. இங்கே பாருங்கள், உப்பு இங்கே இக்கு வரல, இங்கே இக்கு வந்திருக்கு. அப்போ இவர் தான் வின்னர். டி தான் ஆன்சர். 117வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. நல்லா பாருங்கள், தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார்கள். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, என்ன தப்புன்னு கேட்டிருக்காங்க. பன்னகம் அப்படின்னா பாம்பு கரெக்டு, கெந்தம்னா பற்கள் கரெக்டு, நகம்னா மலை கரெக்டு, முரணினா உடன்பட்டு கிடையாது, தப்பு. 118வது கேள்வி, பொறுத்துக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நூல்களையும் அதுக்கான சிறப்பு பேரையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். முல்லைப்பாட்டை என்னன்னு சொல்லுவாங்க, பட்டினப்பாளையை என்னன்னு சொல்லுவாங்க, நாலடியாரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு விடை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிமைதான். எல்லாருக்கும் தெரிஞ்சது நாலடியார். சி, நாலடியார் என்பது வேளாண் வேதம். சீக்கு 2 எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே வருது. இதுதான் ஆன்சர். இப்படி கூட கண்டுபிடிச்சிடலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? அப்போ பி தான் ஆன்சர். அதாவது முல்லைப்பாட்டு என அழைக்கப்படுவது நெஞ்சாற்று படைன்னு சொல்லுவாங்க, பட்டினப்பாளைய வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்லுவாங்க, நாலடியார வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க, வெற்றி வேட்கைய நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ பி தான் ஆன்சர். 119வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சிறப்பு பெயர்களையும் அதுக்கு உரியவங்களையும் பொறுத்து சொல்கிறாங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். தமிழ் தூதருங்கிறவர் யார், பாலராவாயன் யார், பன்மொழி புலவர் யார், சொல்லின் செல்வர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். தமிழ் தூதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் தனிநாயகம் அடிகளார், பாலராவாயன் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர்,
பன்மொழி புலவர் அப்படிங்கிற ஒரு அப்பாதுரையார், சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. 120வது கேள்வி, ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு ஒருத்தர் அவருடைய உரையில் பயன்படுத்தியிருக்காரு. அவர் யாரும் கேட்டிருக்காங்க? விடை மயிலை நாதர். இவர் தான் ஐம்பெருங்காப்பியங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. 121வது கேள்வி, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை குமரிலப்பட்டர். இவர் தான் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருப்பார். ஆனால் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல். அடுத்து 122வது கேள்வி, நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ராமேஸ்வரம் பெருங்கோவில். 123வது கேள்வி, தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவதுந்துபின்னு ஒன்று இருக்குதுங்க. இது எந்த ஆட்டத்திற்கான இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க. விடை தேவராட்டம். தேவராட்டத்தின் போது தான் அந்த இசையை இசைப்பாங்க. 124வது கேள்வி, புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிரும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். நல்லா கவனிங்க, தம்பிக்கு கடிதம் எழுதியவர். இதை கூட அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கலாம். தம்பிக்கு என்று யார் கடிதம் எழுதினார் அப்படின்றது கேட்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இதை சொன்னவர் அறிஞர் அண்ணா. 125வது கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இது ஒரு தொடருங்க. கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லுவாங்க. இதில் குமரி என்ற மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குமரிங்கிறது ஒரு மூலிகை, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடை கற்றாழை. இது பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் கேட்கப்பட்டிருக்குங்க. 8ஆம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 126வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. அன்னை முத்துலட்சுமி, மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், பண்டித ராமாபாய், மலாலா. அதாவது யார் என்ன கேட்டகரியில் சிறந்து விளங்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை சீதா ஆன்சர். அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை ஏற்படுத்தினாங்க. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றுவதில் துணை நின்றாங்க. பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர். மலாலா பெண் கல்விக்காக பாடுபட்டவங்க. அப்போ சீதா ஆன்சர். 127வது கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். ஆலவாய் அப்படின்னு ஒரு ஊரை குறிப்பிடுவாங்களாம். இது பழைய சமச்சீர் புத்தகம் 9ஆம் வகுப்புங்க. விடை மதுரை. மதுரைக்கு ஆலவாய் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறது. 128வது கேள்வி, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவில் 2 பேருக்கு போடப்பட்டிருக்கும். தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கனார் இவருக்கு போட்டிருப்பாங்க. வட இந்தியாவில் இன்னொருத்தருக்கு போட்டிருப்பாங்க. அவர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். 2 பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கும். ஒன்று தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவர், வட இந்தியாவில் யாருக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்கள். 129வது கேள்வி, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலேயே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படி பொங்கல் திருநாளில் உரையாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பேரறிஞர் அண்ணா தான் பேசியிருப்பாங்க. அடுத்து 130வது கேள்வி, சென்ட்ரியூ மற்றும் லிமெரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். சென்ட்ரியூ அப்படின்னு ஒரு டைப்லேயும் லிமெரைக்கு அப்படிங்கிற டைப்லேயும் தமிழ் கவிதைகளை கொடுத்துருக்காரு. இந்த 2மே புதிய வடிவங்கள். விடை ஈரோடு தமிழன்பன். 131வது கேள்வி, பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர். பாவலர் மணின்னு யாரை சொல்லுவான்னு கேட்டிருக்காங்க. விடை கவிஞர் வாணிதாசன். 132வது கேள்வி, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன
என்று எந்த இலக்கியம் குறித்து யார் கூறினார்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்கப்பட்டிருக்குது பாருங்களேன். இது ரொம்ப டஃப்பான ஒரு கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். அதாவது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. இதை பற்றி உவே சாமிநாதர் சொல்லியிருக்காரு. தமிழ்தாய் நெருப்பு வெள்ளம் எதனால் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுடைய ஆபரணங்கள் பாரிஸில் இருக்குது. உதாரணம் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு, அது பாரிஸில் இருக்குது அப்படின்னு உவே சாமிநாதர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. இது எந்த புத்தகம் அப்படின்னு தெரியவில்லை. 11th அல்லது 12th இருக்கும். 133வது கேள்வி, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஜெயகாந்தன் எழுதாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை அறம் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்க மாட்டார். குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் இதெல்லாமே அவர் எழுதியது. இவரை பற்றி 10th கொடுத்துருப்பாங்க. 134வது கேள்வி, ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆண்மையின் கூர்மை அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கும் உதவுவது தான் ஆண்மையுடைய கூர்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காராட்டிருக்குது பாருங்கள். அடுத்து 135வது கேள்வி, ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஒழுகல்னா என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை தொழில் பெயர். அடுத்து 136வது கேள்வி, திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. சரியான வரியை போட்டு நிறைவு பண்ண சொல்லியிருக்காங்க. தம்மிரு பெரியர் தமரா ஒழுகுதல். இங்கே என்ன வரும்? அதாவது திருக்குறளை அப்படியே பாதியை பிச்சு முன்னாடி கொடுத்துட்டாங்க, பாதியை பின்னாடி வச்சுருக்காங்க. கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வன்மையுள் எல்லாம் தலை. இதான் கரெக்டு. சரிங்களா? அதாவது திருக்குறளை டெப்த்தாக படிச்சிருந்தால் தான் ஆன்சர் போட்டிருக்க முடியும். 137வது கேள்வி, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். கும்பகர்ணன் ரொம்ப ஆண்டு தூங்கக்கூடிய ஆள். கும்பகர்ணனை எழுப்பணுன்னா எந்த சந்தம் இசைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சத்தத்தை கேட்டால் கும்பகர்ணனை எழுப்புற மாதிரியே இருக்கான். விடையை பார்க்கலாங்களா? உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. இது கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறதாம். அடுத்து 138வது கேள்வி, பின்வரும் பாடலை எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. படிமம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வச்சுருக்காங்க. சரி பாருங்கள், அகநானூரில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இது ஒரு படிமம். படிமம்னா அது இந்த உள்ளிருவமம் படிமம் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. இதில் எது சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மெய் படிமம். இதெல்லாம் இலக்கணத்தில் ரொம்ப டெப்த்தாக போயிட்டாங்க போல இருக்குது. இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாப்பா. என்ன அப்படி கேட்டு வச்சுருக்காங்க? சரி, அடுத்தது 139வது கேள்வி, கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகைன்னு ஒரு நூல் இருக்குது. அதில் முல்லை திணையை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கேள்வி தான். விடையை பார்க்கலாங்களா? விடை சோழன் நல்லுருத்திரன். நெய்தல் களின்னு சொல்லியிருந்தா கூட நல்லந்தோனார்னு போட்டு விட்டுறலாம். முல்லை திணையை போட்டு கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது 140வது கேள்வி, சிதவல் இச்சொல்லின் பொருள். இது 11th 11ஆம் வகுப்பு போயிட்டாங்க. சிதவல்னா தலைப்பாகை. 141வது கேள்வி, சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அதாவது உமரப்புலவர் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எழுதியிருப்பார், ஆனால் கம்ப்ளீட் பண்ணாமல் போயிருப்பார். அப்போ இதை யார் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை அபுல் காசிம். இவரால் தான் நிறைவுற்றது. 142வது கேள்வி, 2 அடிகள் கொண்ட எதால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். இது கொஞ்சம் டெப்த்தான கேள்விங்க. எதுகையா, மோனையா, இயைபா, ஒருவான்னு கேட்டிருக்காங்க. இதை படிச்சிருப்பீங்க. எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை தான் கன்னி. 143வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். விசும்புன்னா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல் அதாவது தராசு, கனல் அப்படின்னா நெருப்பு, களிறு அப்படின்னா யானை, மறுப்பு அப்படின்னா தந்தம். ஸோ ஏதான் ஆன்சர்.
144வது கேள்வி, கீர்த்தனை எந்த வகைகளுள் ஒன்றாகும்? கீர்த்தனை என்பது எந்த வகையில் வரும்? பக்தி இலக்கியமா, சங்க இலக்கியமா, சிற்றிலக்கியமான்னு கேட்டிருக்காங்க. விடை சிற்றிலக்கியத்தில் தான் வரும். 145வது கேள்வி, தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தெம்மாங்கு விடையை பார்க்கலாங்களா? தேன் கூட்டல் பாங்கு, இதுதான் தெம்மாங்கு. 146வது கேள்வி, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இது ஒரு பாட்டு வரிங்க. இப்பாடலடியை இயற்றியவர் ஒரு சித்தர். எந்த சித்தர்னு கேட்டிருக்காங்க. விடை இடைக்காட்டு சித்தர். 147வது கேள்வி, திருப்பல்லாண்டு பாடியவர். திருப்பல்லாண்டை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பெரியாழ்வார். 148வது கேள்வி, தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். யாருக்கு தர்மசேனருங்கிற பேர் இருக்குது, அப்பருங்கிற பேர் இருக்குது, வாகீசருங்கிற பேர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை திருநாவுக்கரசருக்கு தான் இப்படி பெயர்கள் உள்ளன. 149வது கேள்வி, தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? தமிழ் 3000 அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யான்னு கேட்டிருக்காங்க. விடை திருமூலர். 150வது கேள்வி, கடைசி கேள்விங்க. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது ஒரு தொடர். இந்த தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடரில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை கவிதை எழுதுவது அரிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.